வணக்கம் நண்பர்களே, இது நியூஸ் டைம் பொலிட்டிக்கல் க்ளோஸ்அப். இன்றைய பகுதியில் தமிழகத்தில் கடந்த 2 தினங்களாக 4 கொலைகள் பட்டப்பகலில் நடந்திருக்கின்றன. காவல்துறை என்ன செய்கிறது? திமுக பக்கம் நகரும் தேமுதிக டீல் என்ன பேசினார்கள்? செங்கோட்டையனை கூல் செய்திருக்கும் எடப்பாடி பின்னணியில் நடந்தது என்ன? இது குறித்து தான் இன்றைய பொலிட்டிக்கல் க்ளோஸ்அப் பகுதியில் விரிவாக அலசப் போகிறோம். தமிழகத்தில் கடந்த 2 தினங்களாக மிகவும் பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு சூழல் தான் நிலவியிருக்கிறது. காரணம் என்னவென்று பார்த்தால் ஒரே நாளில் 4 கொலைகள் நடந்திருக்கின்றன. இந்த கொலைகள் ஏதோ திரைமறைவிலோ அல்லது ஏதோ ஒரு முட்டுச்சந்திலோ அல்லது யாருடைய வீட்டிலோ அல்லது மறைமுகமான இடத்தில் வைத்தோ நடக்கவில்லை. இந்த கொலைகள் அத்தனையும் பொதுமக்கள் கண்காணிப்பில் இருக்கக்கூடிய பொது இடங்களிலும், இன்னும் சொல்ல போனால் தேசிய நெடுஞ்சாலையில், அதாவது வாகனங்கள் இரு பக்கமும் போய்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் வைத்து பட்டப்பகலில் பரபரப்பான கொலைகள் நடந்திருக்கின்றன. என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தின் தலைமை காவல் அதிகாரிகள்? இதுதான் மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கிறது. தற்போது சட்டம் ஒழுங்கு காவல்துறையில் உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடிய திரு சங்கஜிவால் மற்றும் திரு டேவிட்சன் ஆசீர்வாதம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற மிகப்பெரிய கேள்வி அரசியல் ரீதியாக மட்டுமல்ல, பொதுமக்களிடமும் எழுந்திருக்கிறது. தற்போது சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் முதல்வரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை தற்போது என்னவாக இருக்கிறது என்பதை எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கேள்வியால் துளைத்து வருகிறார்கள். அது மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய காவல்துறை தலைமை அதிகாரிகள் என்னவாக இருக்கிறார்கள் என்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஏனென்றால் தொடர்ந்து தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பல குற்றச்செயல்கள் மட்டுமல்ல, பட்டப்பகலில் இதுபோன்று கொடூரமான செயல்களும் அரங்கேறி வருகின்றன. இதற்கு முழு பொறுப்பேற்கக்கூடிய இடத்தில் காவல்துறை தலைமை அதிகாரிகள் இருக்கிறார்கள். ஏன்னா என்ன சொல்ல போனா, நிலுவையில் உள்ள போக்சோ வழக்குகள் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குங்கிற ஒரு புள்ளிவிவரம் கொடுக்கப்படுது. அதில் குறிப்பா தற்போது காவல்துறை உயர் அதிகாரியாக இருக்கக்கூடிய இந்த அதிகாரி சென்னை மாநகராட்சி ஆணையராக இருந்த காலகட்டங்களில் 200க்கு மேலானவை விசாரணையிலே இருக்குது. இதற்கான தீர்வுகள் இன்னும் கிடைக்கப்படல. இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னன்னா, SC ST சட்டத்தின் கீழே 2021, 22, 23 ஆகிய காலகட்டங்களில் பதிவான வழக்குகளை 0% கூட குற்றவாளிகளை இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. இவர் காலகட்டத்தில் 80,000 வழக்குகள் விசாரணையில் இருந்திருந்தது. அது எதுக்குமே ஒரு முடிவுக்கு இன்னும் வராம தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனா ஆயிரக்கணக்கான வழக்குகள் 3 ஆண்டுகள் ஆகியும் தீர்வு காணப்படாமல் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு காவல் உயர் அதிகாரி தான் தற்போது தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கிற்கான தலைமை அதிகாரியாக இருக்கிறார். இந்த உயர் அதிகாரிக்கு தளபதி போல் இருந்து செயல்படக்கூடிய ஒரு அதிகாரியாக தற்போது இருக்கக்கூடியவர் திரு டேவிட்சன் ஆசீர்வாதம். இவர் மேலும் கடந்த காலங்களில் உளவுத்துறையில் பணியாற்றிய போது எக்கச்சக்கமான புகார்கள் அடுக்கப்பட்டிருந்தன. அதில் குறிப்பாக கள்ளக்குறிச்சி விஷயமாக இருக்கட்டும், கோவையில் நடந்த அந்த கார் வெடிப்பாக இருக்கட்டும், அடுத்தது ஃபாக்ஸான் நிறுவனம் நடத்திய போராட்டங்களாக இருக்கட்டும், இதுபோல் அடுக்கிக் கொண்டே போகலாம். அவர் உளவுத்துறை அதிகாரியாக இருந்த அந்த காலகட்டத்தில் தான் பல்வேறு பெரும் சிக்கல்கள் தமிழகத்தில் நடந்திருந்தன. தற்போது இவர்களின் தலைமையின் கீழ் தான் தமிழகத்தில் காவல்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழகத்தில் தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகளினுடைய நடவடிக்கை என்னவாக இருக்கிறது? ரவுடிகள் இவர்களுக்கு அஞ்சுகிறார்களா என்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இதனால் தொடர்ந்து மக்கள் ஒரு பாதுகாப்பில்லாத அசாதாரண சூழலிலே வாழக்கூடிய ஒரு நிலைமையும் உருவாகி இருக்கிறது. தென் மாவட்டங்களை பொறுத்தளவு தற்போதுதான் கல்வி முன்னேற்றம் அடைந்து ஒரு பக்குவமான நிலையில் மாணவர்கள் அடுத்த கட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அடுத்தடுத்த வேலைகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மீண்டும் தென் மாவட்டங்களில் ஒரு சாதிய கலவரம் மற்றும் கொலைக்களமாக மாற்றுவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் தற்போது இருக்கக்கூடிய அதிகாரிகளின் செயல்களால் அது மீண்டும் அரங்கேறுமா என்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதாவது ரவுடிகளையும் இந்த கொலையாளிகளையும் கண்காணிப்பதற்காக காவல்துறையில் OCI என்கிற ஒரு பிரிவு இருக்கிறது. ஆனால் தென் மாவட்டங்களை பொறுத்தளவு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த அதிகாரிகளே அந்த OCI மற்றும் உளவுத்துறை பிரிவுகளில் இருக்கிறார்கள். இவர்கள் உண்மையாக இருக்கும் கூலிப்படையினர் மீது எந்த ஒரு நடவடிக்கையுமோ அல்லது அவர்களை பற்றிய புகார்களோ அல்லது அவர்கள் மீது இருக்கும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்காமல் இவர்களுக்கு ஆகாத அல்லது இவர்களுக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய சமூகத்தை சார்ந்தவர்களை போலி கூலிப்படையாக தற்போது சித்தரித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் தொடர்ந்து தென் மாவட்டங்களில் நடந்து வரக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. இதையும் உடனடியாக அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த அதிகாரிகள் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த நிலையை மாற்றி அனைத்து சமுதாயத்திற்குமான அதிகாரிகளை அங்கு நிரப்ப வேண்டும். அப்போதுதான் தென் தமிழகத்தில் அமைதிக்கான ஒரு சூழல் நிலவக்கூடிய ஒரு இடமாக மாறும். இல்லை என்றால் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கூலிப்படையின் அட்டூழியங்கள், ரவுடிகளின் கைமீறல்கள் மற்றும் கொலை சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரிக்கும் என்று எச்சரிக்கிறார்கள் காவல்துறையில் இருக்கும் சில அதிகாரிகள். தற்போது இந்த உயர் பதவியில் இருக்கும் இந்த 2 காவல் அதிகாரிகள் சட்டம் ஒழுங்கை பேணுவதில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என்கிற ஒரு விமர்சனமும் எழுந்திருக்கிறது. இவர்கள் எவ்வாறு இனிவரும் காலங்களில் இயங்கப் போகிறார் என்பதை வரும் நாட்களில் பார்ப்போம்.
தற்போது தாக்கலாகி இருக்கும் திமுக அரசின் பட்ஜெட், அடுத்தடுத்த நகர்வுகளில் திமுகவின் அரசியல் முன்னெடுப்புகள் அனைத்திற்கும் தேமுதிக ஆதரவளித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அதிமுக கூட்டணியில் இருந்த தேமுதிகவிற்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி இல்லை என்கிற ஒரு தெளிவை திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்த பிறகு இந்த நகர்வு ஆரம்பமாகியுள்ளது. திமுகவில் இருக்கும் 4 எம்பிக்களான பதவிக்காலம் வரும் ஜூன் மாதம் நிறைவடைகிறது. அந்த நேரத்தில் தேமுதிகவிற்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் அதிமுகவில் தற்போது இருப்பது 2 மாநிலங்களவை உறுப்பினர்கள் தான். அதில் அதிமுகவே பங்கேற்க போகிறார்களா அல்லது கூட்டணி கட்சியிலிருந்து விலகி சென்ற பாமகவிற்கு கொடுக்கவிருக்கிறார்களா என்கிற ஒரு பேச்சுவார்த்தையும் அதிமுகவிற்குள் எழுந்திருக்கிறது. அதே நேரத்தில் தனக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கிடையாது, இன்னும் அரசியலில் அடுத்த ஒரு 2026ஆம் ஆண்டு தேர்தலை கணக்கில் கொண்டு தேமுதிக தற்போதிலிருந்தே திமுக பக்கம் சாய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ஒருவேளை அந்த 4 மாநிலங்களவை உறுப்பினரிலிருந்து ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் தேமுதிகவிற்கு கொடுப்பதற்கு திமுக முன் வருகிறதா? ஏற்கனவே மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் திரு கமலஹாசனுக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுக்கப்படக்கூடிய நிலையில் மீதம் இருக்கக்கூடிய 3இல் 1 மதிமுகவிற்கு இருக்கிறது. ஒருவேளை வரக்கூடிய தேர்தலில் மதிமுகவை விட தேமுதிக நம் பக்கம் இருந்தால் இன்னும் சாதகமாக அமையும் என்று திமுக கணக்கு போடுகிறார்களா? அதன் அடிப்படையில் மதிமுகவிற்கு கொடுக்கக்கூடிய அந்த மாநிலங்களவை உறுப்பினர் தேமுதிகவிற்கு கொடுக்க முன்வருகிறார்களா? இது எல்லாமே 2026 தேர்தலை கணக்கில் கொண்டே திமுக மற்றும் தேமுதிக நடத்தும் இந்த பேச்சுவார்த்தையில் இருக்கிறது என்கிறார்கள் அறிவாலய வட்டாரத்தில். தொடர்ந்து பல பொலிட்டிக்கல் க்ளோஸ்அப்பில் அதிமுகவில் நடந்திருக்கும் திரு செங்கோட்டையன் மன உளைச்சல், அவருக்கு இருக்கும் மனக்கசப்புகள் குறித்து விரிவாக பேசியிருந்தோம். அதனுடைய ஒரு அப்டேட் தான் இன்று நாம் பேசவிருக்கிறோம். என்னவென்றால், செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த விரிசலினால் தான் அவர் இதுபோன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது போன்றான ஒரு பேச்சுக்கள் எல்லாம் வெளியே எடுப்பட்டது. ஆனால் இருவரும் ஒன்றாக தான் இருக்கிறோம், இணைந்தே இருக்கிறோம் என்கிற ஒரு கருத்தினை எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பில் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஆனால் திரு செங்கோட்டையன் தரப்பில் விசாரிக்கும் போதோ திரு செங்கோட்டையன் அதிமுக என்கிற கட்சியின் மீது அதிருப்தி இல்லை, அதன் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஒரு சில நடவடிக்கைகள் தான் நான் அதிருப்தியில் இருந்திருக்கிறேன் என்பதை வெளிப்படையாகவே பேசியிருக்கிறார். நான் கட்சி விட்டு செல்வேன், என்னை பிஜேபி இயக்குகிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டு விமர்சனங்களாம் வைக்கப்பட்டது. ஆனால் அது எதுவுமே கிடையாது. நான் எப்படி இந்த கட்சியை விட்டு வெளியே செல்வேன், அவ்வாறு கட்சியை விட்டு வெளியே சென்றால் அது என்னை நானே அவமானப்படுத்திக் கொள்வது என்பது போன்று செங்கோட்டையன் பேசியிருப்பதாக அவருக்கு நெருக்கமானவர்கள் சொல்கிறார்கள். எனவே செங்கோட்டையன் மற்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு இடையே இருந்த அந்த முரண்களில் குளிர்காய்வதற்காக சிலர் காய் நகர்த்தினார்கள். ஆனால் அது ஏதும் எடுபடவில்லை என்கிற செய்திதான் தற்போது அதிமுக தரப்பிலிருந்து முன்வைக்கப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக பிரிந்திருக்கும் ஓபிஎஸ் அணியை சார்ந்த திரு வைத்திலிங்கம் சட்டமன்றத்திலே இப்போது இபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய உடுமலை ராதாகிருஷ்ணன் போன்றோடு சகஜமாக பேசியிருக்கக்கூடிய காணொலிகள் எல்லாம் வெளியாகின. இன்னும் தேர்தல் நெருங்க அதிமுகவில் சில பல மாற்றங்கள் இருக்கும் என்கிற ஒரு தகவலும் அதிமுக தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. எது எப்படியோ ஒன்றுபட்ட அதிமுகவா அல்லது இபிஎஸ் தலைமையிலான அதிமுகவா என்னவாக இருக்க போகிறார் என்பதற்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும். தொடர்ந்து இதுபோன்று வெளி அரசியலுக்கு அப்பால் உள்ள செய்திகளை அறிந்து கொள்ள நியூஸ் டைம் பொலிட்டிக்கல் க்ளோஸ்அப்போடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.